கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 19/2/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலைக்கு வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. முடியும் நீதியின் வலது கரத்தினால இவரை தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். செய்கிற காரியங்கள் என் தேவனுடைய மகிமையின் பிரசனத்தினால நிரப்பி சகலமும் வெற்றிக்கு ஏதுவாய் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பேசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இதோடு இருந்து செயல்படுத்தோமப்பா. யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி முடி கிருபை விரைத்து மாறாமல் இருக்கட்டும். அற்புதம் அடையாளங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 19/2/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தில் உம்முடைய நன்மை தருவீராகும்படி கிருபை கோலும் கைத்தடும் தேசத்தை தேற்றட்டும். அற்புதத்தினால தேசத்தை நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் தேசத்திலே இறங்கட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தினை தோப்பு கொடுக்கும். கர்த்தருடைய இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளனே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.